நாகப்பட்டினத்தில் இயங்கிக்கிட்டு இருந்த டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தோட பேரை வந்து இப்போ வந்து திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் வந்து அவங்க வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா வந்து 2012ஆம் ஆண்டு இந்த கல்லூரி வந்து தொடங்கப்படுது அதிமுக ஆட்சியில். அப்போது வந்து ஆர்என் ரவி வந்ததுக்கப்புறம் வந்து இவர் வந்து இந்த பேர் வந்து தொடரணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மேலிடத்துக்கு வந்து அனுப்புகிறார், லெட்டர் அனுப்புகிறார். இதில் வந்து 2012லேருந்து இங்கே வந்து முறைகேடுகள் அதிகமாக நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து இங்கே கட் ஆஃப் மார்க் கம்மியாக இருக்கிற மாணவர்கள் நிறைய பேர் இங்கே வந்து படிக்கிறதா வந்து இங்கே கேள்விப்பட்டு ஆராய்ச்சி பண்ணதில் நிறைய முறைகேடுகள் நடந்ததில் இங்கே இருக்கிற நிறைய பேரை வந்து அடிக்கடி வந்து சஸ்பெண்ட் செய்யக்கூடிய ஒரு சூழலும் நிலவுற நிலையில் இன்றைக்கி வந்து 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 23ஆம் தேதி வந்து இந்த பெயர் வந்து நீக்கணும், ஜெயலலிதா பேரில் வந்து தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறதோட காரணம் என்ன அப்படின்னா, பெரிய பெரிய தலைவர்கள் பேரில் இருக்கிற கல்லூரிகள் எல்லாமே வந்து இப்படி வந்து பணம் வாங்கி கொண்டு படிப்பு நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களை வந்து சேர்க்காம மார்க் குறைவான மாணவர்களை பணத்தின் அடிப்படையில் நிறைய பேரை சேர்த்ததுனால இது மாதிரி கல்லூரிகள்லாம் வந்து இனிமேல் வந்து செயல்படக்கூடாது, அதுவும் வந்து இப்படி ஒரு தலைவர்கள் பேரில் வந்து செயல்படக்கூடாது அப்படின்னு சொன்னதோட நோக்கத்தோட காரணம் என்ன அப்படின்னா, ஜெயலலிதா பேரில் இருக்கிறதுனால மட்டும்தான் 2012ஆம் ஆண்டு வைக்கக்கூடிய ஒரு பேரை 2024ஆம் ஆண்டு தான் வந்து அந்த பேரை வந்து நீக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்படின்னா இது நாள் வரைக்கும் இந்த அரசு அதிமுக திமுக அந்த ரெண்டு அரசும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியல. தமிழக அரசை வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு முட்டாளாகவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து காசு 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 பணம் தான் வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு இடத்துல இன்றைக்கி அமர்றாங்க. அப்படின்னா வந்து கல்வி, அதாவது நல்லா படித்த மாணவர்கள் எல்லோருமே வந்து ஒரு பின்தங்கிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது போன்ற கல்லூரிகளில் வந்து பணம் வாங்கி கொண்டு மார்க் குறைவான மாணவர்களை வந்து அனுமதிக்கிறதுனால எல்லாமே வந்து தலைகீழாக மாறுது. வரக்கூடிய அரசியல் எல்லாமே வந்து இது மாதிரி ஒரு லஞ்சம் கொடுத்துட்டு படித்த காலங்களே வந்து லஞ்சம் கொடுத்துட்டு படித்து முடித்ததுக்கப்புறம் அப்போ திரும்ப வந்து எப்படி இருப்பாங்க, நேர்மையான வழியில் இருப்பாங்களா அப்படின்னா நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. இது எல்லாம் மாறணும் அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து சிந்திச்சு இந்த முறை ஓட்டளிக்க வேண்டும்.